வணக்கம். கல்கியின் கள்வனின் காதலி பாகம் 5 பகுதி 13. பயமறியா பேதை. முத்தையனை போலீஸ் சேவகர்கள் வீதியில் சந்தித்து அழைத்து கொண்டு போனதை அச்சமயம் தற்செயலாக அந்த பக்கம் போக நேர்ந்த செங்கமலத்தாச்சி பார்த்து கொண்டிருந்தாள். இந்த செங்கமலத்தாச்சி முத்தையன் குடியிருந்த அதே வீதியில் அவனுடைய வீட்டிற்கு 5-6 வீட்டிற்கு அப்பால் வசித்தவள். இவள் ஒரு ஏழை ஸ்திரீ. காலை வேளைகளில் இட்லியினை சுட்டு விட்டு வாழ்க்கை நடத்தி வந்தாள். அவளுக்கு 13-14 வயதான ஒரு மகன் மட்டும் உண்டு. சில சமயம் அவள் அபிராமி வீட்டிற்கு போய் அவளுடன் பேசிக்கொண்டிருப்பாள். அபிராமியின் இனிய சுபாவமும் சமர்த்தும் அவளுடைய மனதை கவர்ந்திருந்தன. அபிராமி போன்ற ஒரு பெண் தனக்கு இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று அவள் ஒவ்வொரு சமயம் எண்ணுவதும் உண்டு. அபிராமி அந்த மாதிரி தனி வீட்டில் இருப்பதை பற்றி கூட செங்கமலத்தாச்சி பல தடவை பிரஸ்தாபித்திருக்கிறாள். அந்த தெருவிலே ஒரு வரிசைதான் வீடுகள். அநேகமாக எல்லாம் மடத்தை சேர்ந்தவையே. முத்தையன் குடியிருந்த வீட்டிற்கு ஒரு புறத்தில் தோட்டம், இன்னொரு புறத்தில் பாழாகி விழுந்து கிடந்த ஒரு வீடு. அதற்கப்புறம் அந்த வீதியில் வீடே கிடையாது. இம்மாதிரி கோடி வீட்டில் போய் குடியிருக்கிறாயே அம்மா, நீயே பச்சை குழந்தை. அண்ணன் எங்கேயாவது ஊருக்கு போக வேண்டியிருந்தால் என்ன பண்ணுவாய்? பேசாமல் என் வீட்டிற்கு வந்து என்னோடையே இருந்து விடுங்களேன் என்று பல தடவை சொல்லியிருக்கிறாள் செங்கமலத்தாச்சி. ஆனால் அபிராமி அதை காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. பயம் என்றால் என்னதென்று அவளுக்கு தெரியாது. மேலும் அண்ணன் முத்தையன் இருக்கும்போது அவளுக்கு என்ன பயம்? யாரால் என்ன செய்ய முடியும் அவளை? முத்தையனுக்கு 2 பக்கமும் 2 போலீஸ்காரர்கள் நின்று அவனை அழைத்து கொண்டு போனதை பார்த்ததும் செங்கமலத்தாச்சிக்கு என்னவோ போலாயிற்று. அவள் விரைந்து நடந்து நேரே அபிராமியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். தாழ்பால் போட்டிருந்த கதவை இடித்தாள். அபிராமி அண்ணன்தான் வந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டு சற்றென்று கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்தாள். ஆனால் அண்ணன் குரல் கேட்காமல் இருக்கவே கொஞ்சம் சந்தேகம் தோன்றி, யார் அது என்று கேட்டாள். நான் தான் அபிராமி, கதவை திற என்று செங்கமலத்தாச்சியின் குரல் கேட்டதும் ஜன்னலில் எட்டி பார்த்து வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு கதவை திறந்தாள். அபிராமியின் கண்கள் அழுது அழுது சிவந்திருப்பதையும் கன்னமெல்லாம் கண்ணீர் வழிந்த அடையாளங்கள் இருப்பதையும் கண்ட செங்கமலத்தாச்சிக்கு பரபரப்பு அதிகமாயிற்று. அடி பெண்ணே, என்ன விபரீதம் நடந்து விட்டதடி? அங்கேயோ உன் அண்ணனை போலீஸ்காரர்கள் அழைத்து போகிறார்கள், இங்கேயோ நீ அழுது கண் கோவை பழமாய் ஆகியிருக்கிறது. முத்தையன் என்னடி பண்ணிவிட்டான்? நல்ல பிள்ளையாச்சே என்றாள். அபிராமிக்கு திக்கு திசை புரியவில்லை. போலீஸ்காரர்களா? அண்ணனையா அழைத்து போகிறார்கள்? ஏன், எதற்காக? செங்கமலத்தாச்சி மெல்ல மெல்ல விசாரித்து அன்று நடந்ததையெல்லாம் தெரிந்து கொண்டாள். கடைசியில், ஐயோ, அந்த படுபாவி சங்கு பிள்ளையின் கண் உண்மையிலும் விழுந்து விட்டதா? அவன் பொல்லாத ராசச்சனாச்சே, அவனுடைய சூழ்ச்சிதான் எல்லாம். என்னமோ பொய்கேசு எழுதி வச்சு முத்தையனை போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கான். ஐயோ பெண்ணே, உனக்கு இப்படியெல்லாமா வரவேணும் என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்கும் போதே வாசலில், எங்கே அம்மா, இங்கே இருக்காளா என்று ஒரு சிறு பையனுடைய குரல் கேட்டது. வாடா தம்பி என்றாள் செங்கமலத்தாச்சி. உள்ளே வந்தவன் அவளுடைய மகன். அவன் வரும்போதே, அம்மா அம்மா, நம்ம முத்தைய அண்ணனை போலீஸ்காரங்க பிடிச்சுண்டு போய்விட்டார்களாம். மடத்து பணத்தை அண்ணன் திருடிட்டான் என்று கேசாம். போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சு அடின்னு அடிக்கிறாங்களாம் அம்மா என்று சொல்லிக்கொண்டே வந்தான். இதை கேட்டதும் அபிராமி ஹோ என்று கதறி தரையிலே தலையை முட்டி கொள்ள தொடங்கினாள். செங்கமலத்தாச்சி சட்டென்று அவள் தலையை பிடித்து தன் மடியின் மேல் வைத்து கொண்டு, அசட்டு பெண்ணை, இந்த முட்டா பயல் ஏதோ உளறினான். அதை கேட்டுக்கொண்டு இப்படி செய்யலாமா? இவனுக்கு என்ன தெரியும்? போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போது கவர்னராக இருந்தால் கூட ஒருத்த மேலேயும் கை வைக்கக்கூடாது. கை வச்சா கண்ணை பிடுங்கி விடுவார்கள். இதோ பார், நீ கவலைப்படாதே, நான் வழி சொல்கிறேன். இந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டு அம்மாளை எனக்கு தெரியும். உன்னை நான் அவளிடம் அழைத்து கொண்டு போகிறேன். அவளிடம் ஒன்றும் விடாமல் நடந்ததை நடந்தபடி எல்லாம் சொல்லு.
அந்த அம்மாள் ரொம்ப நல்லவள். வீட்டுக்காரரிடம் சொல்லி முத்தையனை விடுதலை செய்ய பண்ணுவாள். கிளம்பு, போகலாம். இனிமேல் இந்த வீட்டிலே நீ இருக்கிறது கூட அபாயம் என்றாள். பகுதி 14. அபிராமியின் பிரார்த்தனை. அன்று இரவு சுமார் 10 மணிக்கு சப் இன்ஸ்பெக்டர் சர்வோதம சாஸ்திரி கலெக்டரின் கேம்பிலிருந்து வீட்டிற்கு திரும்பி வந்தபோது உள்ளே மிகவும் இனிமையான பெண் குரலில் யாரோ உருக்கமாக பாடிக்கொண்டிருப்பதை கேட்டு வியப்பு அடைந்தார். சற்று நேரம் வாசலிலேயே நின்று கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு உள்ளே சென்றார். கூடத்தில் சுவாமி படங்களின் முன்னால் குத்துவிளக்கு ஏற்றி வைத்திருப்பதையும் ஓர் இளம்பெண் உட்கார்ந்து பாடுவதையும் தமது மனைவியும் குழந்தைகளும் அந்த பாட்டில் அமிழ்ந்து போயிருப்பதையும் கவனித்தார். சாஸ்திரி கொஞ்சம் தொண்டையை கனைத்து 2 தடவை தரையை தட்டிய பிறகுதான் அவர்களுக்கெல்லாம் இவர் வந்திருப்பது தெரிந்தது. அபிராமி சட்டென்று பாட்டை நிறுத்தினாள். இன்ஸ்பெக்டரின் மனைவி உடனே எழுந்திருந்து அவரிடம் வந்து, இந்த பெண்ணிற்கு பெரிய கஷ்டம் வந்திருக்கிறது. எல்லாம் உங்களுடைய அழகான போலீஸ் வேலையால்தான். இந்த பாவம் எல்லாம் யாருடைய தலையில் விடியப் போகிறதோ தெரியவில்லை என்று படபடப்புடன் பேசத் தொடங்கினாள். முதலில் சமாசாரம் என்னவென்று சொன்னால் அப்புறம் பாவம் புண்ணியத்தை பற்றி விசாரிக்கலாம் என்றார் சாஸ்திரி. அதெல்லாம் சொல்ல முடியாது. முதலில் இந்த பெண்ணை காப்பாற்றுவதாக நீங்கள் பிராமணம் செய்யுங்கள். அப்புறம்தான் சமாசாரம் சொல்வேன். இதென்ன சித்திரசேனனின் கதையாக அல்லவா இருக்கிறது? நான் என்ன கிருஷ்ணனா அர்ஜுனனா? யாருடைய தலையையாவது யாராவது நாளை சாயங்காலத்திற்குள் வாங்கி விடுவதாக சொல்லியிருக்கிறார்களா? போதும் போதும், அர்ஜுனனாயிருங்கள், கிருஷ்ணனாயிருங்கள், மன்மதனாய் வேண்டுமானாலும் இருங்கள். இவளுடைய அண்ணனை உடனே ஜெயிலிலிருந்து விடுதலை பண்ணி கொடுத்தால் சரி என்றாள். இவளுடைய அண்ணனா? யார்? மடத்து பணத்தை திருடி விட்டதாக கார்வார் பிள்ளை வந்து ரிப்போர்ட் செய்தானே, அந்த பையனா? ஆமாம், அந்த கார்வார் பிள்ளையை தூக்கிலே போட்டாலும் பாதகமில்லை. அவன் வந்து சொன்னான் என்று நீங்களும் அந்த பையனை அரெஸ்ட் செய்ய சொன்னீர்களா? பிறகு மீனாட்சி அம்மாள் அபிராமியும் செங்கமலத்தாச்சியும் தெரிவித்தபடி எல்லா விவரங்களையும் சர்வோதம சாஸ்திரியிடம் சொன்னாள். சாஸ்திரி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, அந்த சங்கு பிள்ளை பெரிய அயோக்கியன் என்று எனக்கு தெரியும். அவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன். பொய் வாக்குமூலம் கொடுத்ததற்காக பிடித்து தண்டித்து விடுகிறேன். முத்தையன் லாக்கப்பில் 2-3 நாள் இருந்தால் கூட மோசமில்லை. அப்படி இருந்தால்தான் அந்த அயோக்கியன் மேல் கேஸ் வலுப்படும். இந்த பெண்ணை சமாதானப்படுத்தி அனுப்பு என்றார். அதற்கு மீனாட்சி அம்மாள், ரொம்ப நன்றாயிருக்கிறது. இவள் எங்கே போவாள்? இத்தனை நேரத்திற்கு பிறகு அண்ணனை தவிர வேறு நாதி கிடையாது இந்த பெண்ணிற்கு. இட்லி கடை செங்கமலத்தாச்சி தற்செயலாய் பார்த்து இங்கே அழைத்து கொண்டு வந்தாள். இல்லாவிட்டால் என்ன நேர்ந்திருக்குமோ தெரியாது. ராத்திரி இங்கேதான் இந்த பெண் இருக்க வேண்டும் என்றாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அபிராமிக்கு முத்தையன் இப்போது உடனே விடுதலை அடைந்து வரமாட்டானா என்பது மட்டும்தான் மனதில் பட்டது. மீனாட்சி அம்மாளின் ஆறுதல் மொழியினால் தெருதல் அடைந்திருந்த அவளிற்கு இப்போது துக்கம் பொங்கி கொண்டு வந்தது. எவ்வளவோ அடக்கி பார்த்தும் முடியாமல் விம்மினாள். அந்த சமயம் வீட்டு வாசலிலே ஆள் ஓடி வரும் சத்தம் கேட்டது. அந்த நிமிஷம் ஒரு போலீஸ்காரன் உள்ளே வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு சலாம் வைத்து நின்றான். சப் இன்ஸ்பெக்டர், என்னடா இது தடபுடல்? போலீஸ் ஸ்டேஷனை திருடன் கொண்டு போய்விட்டானா என்றார். இல்லை எஜமான். என்னடா பின்ன? ஒன்றுமில்லாததற்காகவா இவ்வளவு தடபுடல்? இல்லை எஜமான். என்னடா இல்லை முட்டாள்? தடபுடல் இல்லை எஜமான். 2 கைதிகள் லாக்கப்பிலிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் எஜமான். என்ன சொல்கிற? நிஜமாவா? ஆமாம் எஜமான். குறவன் சொக்கனும் இன்று சாயங்காலம் அரெஸ்ட் செய்த முத்தையனும் ஓடிவிட்டார்கள் எஜமான். இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர், அவருடைய மனைவி, அபிராமி 3 பேரும் திடுக்கிட்டு போனார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த செய்தி வெவ்வேறு வித உணர்ச்சிகளை உண்டாக்கிற்று. பாவி பயல் காரியத்தை கெடுத்து விட்டானே என்று நினைத்தார் இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிளை பார்த்து, போ, ஓடு, உங்களையெல்லாம் முதல்ல தொலைச்சிட்டு தான் மறு காரியம் பார்க்கிறேன் என்று கூவினார். அவன் போனதும் உள்ளறையிலிருந்து ரிவால்வரை எடுப்பதற்காக விரைந்து சென்றார். மீனாட்சி அம்மாளின் மனத்தில் பெரும் கலக்கம் உண்டாயிற்று. முத்தையன் ஓடிப்போனதின் விளைவுகளை நன்கு அறியவில்லை என்றாலும் ஏதோ விபரீதம் நடந்துவிட்டதென்று மட்டும் அவளுக்கு தோன்றியது. பேதை பெண் அபிராமியோ அந்த செய்தியை கேட்டு
பெரிதும் சந்தோஷமடைந்தாள். தன் அண்ணன் ஜெயிலிலிருந்து தப்பித்து கொண்டு போய்விட்டான் என்பது மட்டுமே அவளுக்கு தெரிந்தது. அதனுடைய பலன்களை அவள் என்ன கண்டாள்? இன்ஸ்பெக்டர் ரிவால்வரை எடுத்து வர உள்ளே போன போது அவர் மனைவியும் அவரை தொடர்ந்து போனாள். அப்போது அபிராமி கூடத்தில் இருந்த படத்தின் முன்னால் கைகூப்பி நின்று, சுவாமி பகவானே, என் அண்ணன் போலீஸ்காரன் கையில் அகப்படக்கூடாது என்று வாய்விட்டு பிரார்த்தித்தாள். உள்ளே இருந்து இதை கேட்டு கொண்டே வந்த சப் இன்ஸ்பெக்டர் அபிராமியை இரக்கத்துடனே பார்த்துவிட்டு, ஐயோ, துரதிர்ஷ்டம் பிடித்த பெண்ணே என்று வாய்க்குள் சொல்லிக்கொண்டே வெளியே சென்றார். பகுதி 15. பசியும் புவையும். வீட்டு கதவு பூட்டியிருப்பதைக் கண்டு ஒரு கணம் திகைத்து நின்றான் முத்தையன். இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நின்று யோசிக்கவும் நேரமில்லை. கைகளை நெரித்து கொண்டான். உதட்டை கடித்து கொண்டான். கணத்திற்கு கணம் போலீஸ்காரர்களின் ஆர்ப்பாட்ட கூச்சல் சமீபத்தில் வந்து கொண்டே இருந்தது. அப்போது அவன் உள்ளத்தில் மற்ற எல்லா நினைவுகளையும் அமுக்கிக் கொண்டு ஒரு பேருணர்ச்சி எழுந்தது. அது என்னவெனில், போலீசார் கையில் தான் மறுபடியும் அகப்படக்கூடாது என்பதுதான். கடவுளை நினைத்து கைகூப்பி, சுவாமி, சுவாமி, ஒரு தடவை என் கண்ணால் அபிராமியை பார்த்து விடுகிறேன். அப்புறம் எனக்கு என்ன வந்தாலும் வரட்டும். அதுவரையில் அவர்கள் கையில் அகப்படாமல் என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டான். எங்கேயாவது ஒளிந்து கொள்ளலாம் என்று ஒரு கணம் தோன்றிற்று. சுற்றும் முற்றும் பார்த்தான். வீட்டுக்குள் ஏறி குதிக்கலாம் என்றால் ஏறுவதற்குள்ளேயே வந்து பிடித்து விடுவார்கள். சமீபத்தில் எங்கேயும் ஒளிந்து கொள்ளுவது சாத்தியமில்லை. இப்போதைக்கு ஓட வேண்டியதுதான். பிறகு பார்த்து கொள்ளலாம். முத்தையன் ஓடத் தொடங்கினான். வழி திசை ஒன்றையும் கவனிக்காமல் கால் போன போக்கில் ஓடினான். ஊருக்கு அடுத்தாற்போல் ஒரு மைதானம். மைதானத்தில் மங்கலான நிலவு வீசிக்கொண்டிருந்தது. அந்த மைதானத்தை தாண்டும் வரையில் அபாயம்தான். அதற்கப்பால் இருபுறமும் மரங்கள் அடர்ந்த சாலை. அதை பிடித்துவிட்டால் தப்பலாம். மைதானத்தில் 3/4 பங்கு அவன் தாண்டி விட்டபோது பின்னால் போலீஸ்காரர்களின் ஆரவாரம் கேட்டது. இன்னும் விரைந்து ஓடி சாலையை பிடித்தான். பிறகு சாலையோரமாக இருளடர்ந்த பக்கமாகவே பார்த்து ஓடிக்கொண்டிருந்தான். போலீஸ் ஆரவாரங்கள் நின்று வெகுநேரம் ஆன பிறகும் அவன் நிற்கவில்லை. 7-8 மைல் தூரத்துக்கப்பால் அந்த சாலையானது கொள்ளிடத்து லயன்கரை சாலையுடன் சேர்ந்தது. முத்தையன் அவ்விடம் வந்தபோது சந்திரன் அஸ்தமித்து நன்றாக இருளடர்ந்து விட்டது. அங்கே சாலை ஓரத்தில் ஒரு சுமை தாங்கி இருந்தது. அதில் சற்று உட்காரலாம் என்று முத்தையன் உட்கார்ந்தான். அப்படியே தலை சற்று சாய்ந்தான். அடுத்த நிமிஷம் நித்திரையில் ஆழ்ந்து விட்டான். பளபளவென்று பொழுது புலர்ந்தது. நானாவிதமான பட்சிகளின் கானம் கேட்டது. வயல்களின் மடைகளிலே பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீர் தம்புரா சுருதியைப் போல் இனிமையாக ஒலித்தது. கொஞ்ச தூரத்தில் ஒரு குடியானவன் தோளில் களப்பையுடன் உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு தெம்மாங்கு பாடிக்கொண்டு வந்தான். அபிராமி, உன் தொண்டை எப்போது இவ்வளோ லட்சணமாச்சு என்று சொல்லிக்கொண்டே முத்தையன் கண்களை விழித்தான். அந்தாண்டையும் இந்தாண்டையும் பார்த்து முழித்தான். உடனே நேற்றைய சம்பவங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தன. சட்டென்று கீழே குதித்து பக்கத்தில் கொள்ளிடத்து படுகையில் இறங்கி அவ்விடம் அடர்ந்து வளர்ந்திருந்த நாணற்காட்டில் மறைந்து கொண்டான். குடியானவன் அந்த சுமை தாங்கியின் அருகில் வந்த அதே சமயம் இன்னொரு பக்கத்திலிருந்து 2 போலீஸ் சேவகர்கள் வந்தார்கள். பாவம், அவர்கள் ராத்திரியெல்லாம் கண்ணை விழித்து அலைந்து ரொம்பவும் களைத்து போய் காணப்பட்டார்கள். அடே, இங்கே எங்கேயாவது ஒரு ஆளை கீழே பார்த்தியா என்று ஒரு போலீஸ்காரன் அந்த குடியானவனை பார்த்து கேட்டான். குடியானவன் திரு திருவென்று விழிக்கவே இன்னொரு போலீஸ்காரன், அட, என்னடா முழிக்கிற, ஆள் யாரையாவது எதையாவது பார்த்தியா என்று அதட்டும் குரலில் கேட்டான். குடியானவன் தன் கையில் வைத்திருந்த ஒரு காகித பொட்டலத்தை சட்டென்று பின்புறமாக எறிந்துவிட்டு, சாமி, நான் பார்க்கலங்க, நான் பார்க்கவே இல்லைங்க என்று அலறினான். அந்த பொட்டலத்தை எறிந்ததை போலீஸ்காரர்களில் ஒருவன் பார்த்து விட்டான். அதை எடுத்து பிரிக்க தொடங்கினான் குடியானவன். ஐயோ சாமி, நான் போடவே இல்லை என்று இன்னும் அதிகமாக கதறினான். பிரித்த பொட்டலத்திற்குள் ஒரு தேளை கண்டதும் போலீஸ்காரன் அலறி அடித்து கொண்டு அதை கீழே போட்டான். 2 கான்ஸ்டபிள்களும் அந்த குடியானவனுடைய 2 காதுகளையும் பிடித்து கொண்டார்கள். என்னடா சமாசாரம், நிஜத்தை சொல்லிவிடு, இல்லாவிட்டா சாமி சொல்லிடுறேங்க. எங்கள் துரைசாமி இருக்கானல்ல, துரைசாமி,
அவன் நேற்று நான் தூங்கிட்டு இருந்தபோது என் காதில் கட்டெரும்பு போட்டுட்டானுங்க. அதற்கு பதிலாக அவன் மேலே போடுறதுக்காக தேலை பிடிச்சிட்டு வந்தேனுங்க. சாமி, அது உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது என்று மூக்கின் மேல் விரலை வைத்து ஆச்சரியப்பட்டான் குடியானவன். போலீஸ்காரர்கள் அவனின் பிடரியை பிடித்து ஒரு நெட்டு தள்ளிவிட்டு மேலே சென்றார்கள். சற்று தூரத்தில் மறைவிலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முத்தையன் நாணற்காட்டின் வழியாக மேலே நடக்கலானான். நடக்கும்போது யோசித்து கொண்டே போனான். இன்றெல்லாம் போலீஸ் நடமாட்டம் அதிகமாய்தான் இருக்கும். ஆகையால் சாலை பக்கம் தலை காட்டக்கூடாது. ஒருவன் கொள்ளிடக்கரை நாணற்காட்டில் மட்டும் புகுந்து விட்டால் அவனை கண்டுபிடிக்க யாராலும் முடியாது என்று முத்தையன் கேள்விப்பட்டதுண்டு. அது உண்மை என்று இப்போது நன்றாய் தெரிந்தது. நாணலில் 10 அடி தூரத்தில் உள்ளவனை கூட பார்க்க முடியாது. பல மைல் விஸ்தீரணம் படர்ந்திருக்கும் அக்காட்டில் மறைந்திருப்பவனை எங்கே என்று தேடுவது? எத்தனை பேர் தேடினால்தான் ஆகிற காரியமா? ஆகவே எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் அந்த நாணற்காட்டில் அவன் அகப்படாமல் இருக்கலாம். ஆனால் இருந்து என்ன செய்வது? எதற்காக இருக்க வேண்டும்? எத்தனை நாள் அப்படி இருப்பது? அபிராமியை பார்ப்பதற்கு வழி என்ன? அபிராமியின் நினைவு வந்ததும் அவள் வீட்டை விட்டு எங்கே போயிருப்பாள் என்று சிந்திக்கத் தொடங்கினான். அப்போது நேற்று மத்தியானம் கான்ஸ்டபிள்கள் தன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து போகையில் வழியில் செங்கமலத்தாச்சி வீதியின் மறுபக்கம் போய்க் கொண்டிருந்ததும் அவள் தன்னை வியப்புடனே பார்த்துவிட்டு சென்றதும் ஞாபகம் வந்தன. ஐயோ, அந்த பாவிகள் என்னை கைது செய்து கொண்டு போகிறார்கள் என்று மட்டும் தெரிந்திருந்தால் ஆச்சியிடம் அபிராமியை பார்த்து கொள்ளும்படி சொல்லியிருப்பேனே என்று நினைத்தான். ஆனால் தான் சொல்லாது போன போதிலும் செங்கமலத்தாச்சியை தான் அபிராமி ஒண்டியாய் இருக்கக்கூடாதென்று சொல்லி அவளை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து போயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அபிராமி வேறு எங்கு போயிருப்பாள்? ஒருவேளை கார்வார் பிள்ளை தான் மறுபடியும் வந்திருப்பானோ? அந்த நினைவே அவனுக்கு எல்லையில்லாத துன்பத்தை அளித்தது. 100 தேள்கள் சேர்ந்தாற்போல் கொட்டி விட்டு மாதிரி இருந்தது. தலையை அதிவேகமாக ஆட்டி அசைத்து அந்த நினைவை போக்கிக் கொண்டான். அப்படி ஒரு நாளும் இராது. அவ்வளவு துணிச்சல் அவனுக்கு ஒரு நாளும் வராது. ஆனால் ஏற்கனவே அவன் தனக்கு செய்த தீங்கு தான் கொஞ்சமா? பாவி, போலீஸில் பொய்கேஸ் எழுதி வைத்து தன்னை கைது செய்தானே, அடே கொலைபாதகா! அப்போது முத்தையனுக்கு வந்த கோபத்தில் பக்கத்தில் இருந்த நாணலை எல்லாம் பீத்தெறிய தொடங்கினான். நாணலின் கூரிய முனை அவன் உள்ளங்கையை அறுத்து அதனால் இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது கூட அவனுக்கு தெரியவில்லை. அப்போது பட் என்று அவனுக்கு சமீபத்தில் ஒரு கல் வந்து விழுந்தது. தூரத்து சாலையில் சூசு என்ற சத்தம் கேட்டது. சாலையில் போகிறவன் யாரோ நாணல் அசைவதைக் கண்டு நரியாக்கும் என்று நினைத்து கல்லை விட்டு எறிந்திருக்க வேண்டும். நாணற்காட்டிற்குள்ளே கூட ஜாக்கிரதையாய்தான் இருக்க வேண்டும் என்று முத்தையன் அப்போது அறிந்தான். என்னதான் நாணற்காட்டுக்குள்ளே போய் அகப்பட்ட முடியாமல் இருந்துட்டாலும் எவ்வளவு நாள் முத்தையனால் இருந்துட முடியும்? அபிராமி நிஜமாலுமே அந்த மீனாட்சி அம்மாள் வீட்டில் பத்திரமா இருக்காங்களா? இல்லை முத்தையனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போனனால கோவம் வந்த சப் இன்ஸ்பெக்டர் அபிராமியை ஏதாவது பண்ணிட்டாங்களா? என்ன தான் ஆச்சு? அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கதைகளோ நாவல்களோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வரும் பதிவுகளில் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.